சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை பேசல. நம்ம மெயினா இருந்துட்டு, எங்க அத்தலாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நானும் வசதி இல்லாத ஒரு வீட்டு பொண்ணு தான். ஆனா, இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து, என்னை எல்லாரும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. என் புருஷன், என் மாமியார், என் மாமனாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை விட பல மடங்கா மூத்த மருமகன்னு சொல்லிட்டு ஷோகினியை எங்கள் அத்தை தாங்க தாங்கன்னு தாங்குனாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணதே மறைச்சி, ஒரு குழந்தை இருக்கிறதையும் மறைச்சி, இத்தனை வருஷமாக எங்களை ஏமாற்றி இந்த வீட்டில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை தெரிஞ்ச உடனே ஏன் உண்மையை மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கோவப்பட்டு ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. மனோஜ் அவங்களுடைய ஹஸ்பண்டும் எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கோவத்தில் இருக்காரு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலையும் இவங்க பேசியிருந்திருக்கணும். ஆனால் ரோகிணி அடிச்சுதான் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. ஆனால் ரோகிணி பண்ணுறது எல்லாமே எல்லாம் மீறின செயலாக இருக்குது. அவங்க இந்த வீட்டில் இல்லைன்றதுக்காக ஒரு போலியான சாமியாரை வர சொல்லி எங்கள் அத்தையை ஏமாற்றி என் மாமாவுக்கு நான் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்தி எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.